Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு சப்ஜெக்டோட ஐ கலரை எவ்வளோ ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all subject oda iris நம்ம select பண்ணிடலாம். So control plus கொடுத்து கொஞ்சம் இமேஜை நம்ம zoom பண்ணிக்கலாம். So elliptical marquee tool எடுத்துக்கலாம். So shortcut பார்த்தீங்கன்னா M. பட் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூ செலெக்ஷன் மோடில் இருக்கான்றதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அண்ட் நீங்கள் ட்ரா பண்ணும் போது ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அண்ட் நல்லா கவனிங்க, நீங்கள் ட்ரா பண்ணும் போது ஷிஃப்ட் கீயிலிருந்து கையை எடுக்க வேண்டாம். ஓகே, ஷிஃப்ட் கீயில் உங்கள் கை நார்மலாக இருக்கட்டும். ஐ மீன் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கீயை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷிஃப்ட்லேருந்து நீங்கள் கை எடுக்க வேண்டாம். ஸ்பேஸ் கீயை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அதை சரியாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபைன். அண்ட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஐலிட்டும் சேர்ந்தே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சேம் அதே எலிப்டிக்கல் மார்க்கி டூல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த வாட்டி நீங்கள் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செலெக்ஷன் மோட நியூ செலெக்ஷனில் இருந்து இன்டர்செக்ட் வித் செலெக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறதில்லனா ஷிஃப்ட் கீ எல்லாம் ஹோல்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம ஸ்பேஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், ஐ மீன் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நம்ம இதை மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நமக்கு இந்த ஐரிஸ் மட்டும்தான் தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை சரியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஐலிட்டு சேர்ந்து வரக்கூடாது. ஜஸ்ட் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை சரியாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். ஸோ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கலரைஸை எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியூ யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போதைக்கு லைட்டாக கொஞ்சம் எல்லோ ஆரேஞ்ச் அந்த மாதிரி ஒரு கலர் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அண்ட் சேச்சுரேஷன் யூஸ் பண்ணி இந்த கலரோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் லைட்னஸில் நீங்கள் கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் மாஸ்க் ஓப்பன் பண்ணி ஃபெதரை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபெதரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் லெவல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லெவல்ஸில் என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இமேஜே பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த கிளிப்பிங் நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நமக்கு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லேயர் மட்டும்தான் நமக்கு இப்போ என்ன ஆகணும்னா இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மிடில் ஸ்டாப் யூஸ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணும் இல்லை எந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணலாம், அதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ ஒருவேளை இன்னும் உங்களுக்கு இந்த ஐ கலர் வந்து கொஞ்சம் ஃபேண்டஸியாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்பார்க்கியாக இருக்கணுங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயரோட பிளெண்டிங் மோட நார்மலில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் லைட், விவிட் லைட், லீனியர் லைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். அது பார்க்க இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லெவல்ஸ்க்கு நாம் கண்டிப்பாக வரணும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பார்க்குறதுக்கு ட்ராகன் ஐ மாதிரியே இருக்குதுல்ல. ஓகே, ஸோ உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். ஓகே, அண்ட் மறுபடியும் கலர்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லேயரை ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு சேம் ஹியூ ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நம்மளோட இஷ்டம். ஸோ இதே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி மோரோவர் நீங்கள் எந்த சப்ஜெக்டோட ஐரிஸ் கலர் வேணாலும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலரை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன கலர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபேண்டஸியாக வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் பிளெண்டிங் மோட நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். மற்றபடி பிளெண்டிங் மோட் நார்மலில் இருந்தாலே நமக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆல்ரைட், ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.